ஓகேவா? ஆன் பண்ணிக்க. உப்பு போட்டு இது பண்ணலாம். இல்ல சாட்சி ஒரு புரியாது போகுது. எடுத்து அடிக்க வச்சுறானுங்க. என்னப்பா லீவு இதுப்பா? ஏன் வர்றதுன்னா லீவு? நீ வந்தியா? நீ வா. நேற்று வந்து பார்த்தப்பா யாரு தரேன் அந்த பூங்கான அந்த வெட்டிருந்தாரு காணகத்தியா? ஏதோ வெட்டிருந்தாரு இவர் இருந்தாரு. 3 பேர் இருந்தாங்க. 3 பேர் 4 பேரும். அதுதான் தண்டனைப்பட ஃபுல்லாவா? மழை நின்னதுக்கு அப்புறம் தண்ணி வந்த இடம் பூண்டி ஏறி தண்ணி அதுல அவங்க எல்லாமே அப்படிதான். அது புயல் போனது, புயல் மழை அதிகமா போயிடுச்சு. ஆமா திருவள்ளூர் திருவள்ளூர் சைடு தான் சுத்தமா காஞ்சி பொறுமையாக வேடி சுத்தமாக அடிக்கணும். ஜிபே எங்க போகுது உங்களுக்கு? போலி இது ஜிபே எங்க வேலை செய்யுதுண்ணா? ஆமா அது 45 ரூபா 50 ரூபா. சைக்காலஜி படிச்சவங்க திறமை அது. நான் கவர் இருக்குண்ணா போடலாம். போட்டு போடுறேன். ஆள் கிடைக்கும். சாதாரண மக்கள் வாழக்கூடாது. எல்லாம் வேலை செய்யும். அண்ணா ரிலையன்ஸில் ஒரு 40 பேர் ட்ரைனிங் கொடுத்தேன் மீன் வெட்டுறதுக்கு. நான் மீனுக்கு இதில் எல்லா பெட்ரோல் பங்கு அது இதெல்லாம் வந்துட்டான். எல்லாத்தையும் வந்துட்டான். பெட்ரோல் பங்கு மீன் வெட்டுறது, மீன் விற்கிறதுக்கு வந்துட்டான். அதான் நான் அது குறைஞ்சபட்சம் நான் அப்போவே எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம். 40 பேர் ட்ரைனிங் கொடுத்தேன். அவன் என்ன சொல்கிறான்னா, படித்த பசங்களை வச்சு வேலை வாங்கன்றான். இந்த தொழில் யார் படித்தே வராங்க? அப்புறம் என்ன பண்ணா கற்றுக் கொடுத்தா வருவாங்க அப்படின்ட்டு எப்படி பார்த்தாலும் நான் எதுவுமே வந்து டெக்னிக்கல் இல்ல எல்லாமே விஐபி. ஏன்னா அவன் வச்சு கடைங்க ஃபுல்லாக விஐபி ஏரியாண்ணா. கடைங்க வைக்கிறது எல்லாம் விஐபி ஏரியா. இப்போ டி நகர், கூடுவாஞ்சேரி முக்கியமான. ஆமாம் இங்கிலீஷில் பேசணும்ல. அதுதான் 40 பேர் ட்ரைனிங் கொடுத்து கட்சியில் பாதி பேர் தான் வேலை செஞ்சானுங்க, பாதி பேர் வேலை செய்யல, கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. அப்புறம் நான் அந்த 40 பேர் ட்ரைனிங் கொடுத்து அவனை மறுபடியும் திருப்பி கொண்டு போய் நான் தான் வேலையில் பாதி பேர் நாங்கள் தான் ஓப்பனே பண்ணோம். அந்த கம்பெனி ஓப்பனே பண்ணோம். நான் வந்து ஸ்கூல் விட்டு போனேன். மாஸ்டர் நீங்கள் தான் வரணும் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னு. நான் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னா நாங்கள் ஓப்பன் பண்ணல, கஸ்டமர் மீன் வாங்குறதுக்கே ஓப்பன் பண்ணாங்க. நான் வந்து மீன் வெட்டுறதுக்காக போனேன். நீங்கள் ஒரு நாள் மட்டும் நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன் சம்பளம் அப்படின்னு நல்லா பண்ணாங்க. பாம்பேலேருந்து 2 பேர் வராம்பா 2 லட்ச ரூபா மீன் எடுத்துருந்தேன். 2 லட்ச ரூபா மீன் இன்வெஸ்ட் பண்ணானுங்க. அன்னைக்கு மீன் ஆயும்போது வஞ்சிரம் சீலா சும்மா தெரியும் கத்தி குத்தி மீன் வெட்டுறா எப்படி விடுவான்? நசி நாசம் பண்ணானுங்க. நம்ம ரேனிங் ஹாஸ்பிட்டல் இடிச்சு போட்டுருக்காம நீமே குடோன். அந்த குடோனில் தான் கம்பெனி. அந்த குடோன் அந்த கம்பெனி தான் அந்த இது பண்ணோம், ட்ரைனிங் கொடுத்தோம். அப்புறம் என்ன பண்ணா, ட்ரைனிங் கொடுத்தலாம் போதும், நீங்கள் போங்க மாஸ்டர் எடுப்பு கற்றுக்கிட்டாங்க. மாஸ்டர் எடுப்பு கற்றுக்கிட்டா 40 பேரை இங்கே வந்தாங்க மீன் வெட்டுற கடைக்கு. மீன் வெட்டுற கடையில் வந்து என்னட்டு ஒரு மீன் கொடுத்து சொல்லிட்டேன். நான் உங்கள்கிட்ட கேள விடவேண்ணே
என்கிட்ட ஒரு மீன் கொடு. கையாடுறது ஒருத்தன் போறான், சேல் அடிக்கும் போது ரத்தம் ஊத்துட்டு ஒருத்தனுக்கு விளையாட்டு விஷயமா இருந்துச்சு கத்தி. எல்லாத்தையும் என்ன பார்க்குறாங்க. நாடு வளர்ந்துன்றேன். நாடு வளர மக்கள் சாப்பிட்டு வளர்த்துட்டாங்க. 4 மீன் 4 3 12 1500. எவ்வளோ வாங்கினீங்க? 1700. மீன் இல்லைண்ணா, ஆனால் இந்த மாதிரி மீன் கிடைக்க கஷ்டம். அதனால தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். மீன்லாம் எப்படி பார்த்தாலும் சனி ஞாயிறு தான் மீன். அது வரைக்கும் மீன் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா போட்டுங்க மீன் இருக்குது, போட்டுங்க வரல. போட்டுங்க வரலண்ணா ஒன்றும் அங்கே ஆற்றுல இருக்குது போட்டுலாம். அவங்களாம் வந்து மீன் தான் மீன். மீன் விலைலாம் குறைய வாய்ப்பே கிடையாது. அவங்க வர்ற மீன் தான் விலையாக தான் போகும். விலையை போனால் தான் அவங்களும் இந்த புயலில் கஷ்டப்படுறதுக்கு ஏதாவது கிடைக்கும். வாங்க சாமி வாங்க. அவ்வளோதான் காலி ஆயிடுச்சு. அண்ணனே பாடுறதா தான் வரும். இன்னைக்கு எது வாங்கி வந்துருக்கு வீட்டு எல்லாம் கலந்து மாட்டேங்குது. எல்லாம் நல்லா இருக்கும் மீன், புது மீன் தான். அதையே பண்ணிட்டாங்க. அதை வந்து கவர் வேணுமா? இந்த மாதிரி தான் பூனை சுரண்டுது. நான் இது சுரண்டி என்ன பண்ணா ஓட்டையாக்கி விட்டுருவோம். அப்புறம் உட்காந்தா நம்ம டிக்கில் தான் தண்ணி ஏறும். ஓகேண்ணா, காசு போறாடே. 120 ரூபா கொடுங்க. கரெக்டாக 7 நிமிஷமா கட் பண்ணுறவா? 120 ரூபா. சீக்கிரம் மிக்சி பிடிக்கலண்ணா. இது போக மாட்டேண்ணே ஆல்ரெடி. அவங்க வரமாட்டோம் சொன்னாங்க. வரமாட்டோம் சொல்லுவான். நீ போனதுக்கப்புறம் 4 வீடியோ எடுத்துருவான். அதுண்ணே நீ டீக்கை கூட வரமாட்டான். இங்கே தான் இருப்பான். வேலைக்கு போனா அதனாலதான் நைட்ல தூங்க நல்ல பகல்ல. கடவுளா நாக்கு போட்டா போட்டோம். எனக்கு நாக்கெல்லாம் கிடையாது. நாக்கெல்லாம் இருக்கிறேன். நாக்கெல்லாம் பேக்கப் தான் வரும். நாக்கு போட கேட்டியா? மெயின் பாயிண்ட் டைமிங் சாப்பிடணும். ஏதாவது மீன் வருதுன்னா ஏந்து ஓடணும். போ பண்டுக்காது லேட்டாக தான் போகணும். மார்க்கெட்டே லேட்டாக தான் ஆரம்பிக்குது. கடை வாங்கி பையங்க நம்பரா ஆமாண்ணா. அதுக்கு 120 ரூபாய் 3 நாளுக்கு.